கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். சபைகளில் ஆதி அன்பு குறைவு படுகிறதற்கு முதலாவது காரணம் ஐக்கியமின்மையே. ஆகவே பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4 அதிகாரம் 2-3 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று புத்திமதி சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பை அறிந்து நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது இந்த அன்பின் ஐக்கியம் குடும்பத்திலும் சபையிலும் ஊழியங்களிலும் வெளிப்படுகிறது. அன்பின் உபசரிப்பிலும் பலவீனரை தாங்குவதிலும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களை சேர்த்து அணைத்துக் கொள்ளுவதிலும் ஈவாக பெற்ற நற்செய்தியாக அறிவித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதிலும் அன்பின் ஐக்கியம் விளங்குகிறது. அன்பை வெளிப்படுத்தும் ஒரு கதையை இப்பொழுது சொல்ல போகிறேன். ஒரு ஆசிரியை 4 மாணவிகளை அழைத்து அன்பை வெளிப்படுத்தும் பொருட்களை நாளைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒரு மாணவி அன்பின் வெளிப்பாடாக ரோஜாவை கொண்டு வந்து கொடுத்தாள். இன்னும் ஒரு மாணவி அன்பின் வெளிப்பாடாக வண்ணத்து பூச்சியை கொண்டு வந்தாள். 3வது மாணவி ஒரு குருவியை கொண்டு வந்தாள். 4வது மாணவி எதுவுமே கொண்டு வரவில்லை. ஆசிரியர் அந்த மாணவியிடம், நீ ஏன் ஒன்று கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அவள், பூ மரத்தில் அழகாக இருந்தது, வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், அது பறந்து சந்தோஷமாய் இருந்தது, ஆகவே அதை விட்டு விட்டேன். பறவையை பார்த்தேன், அது அழகாக பறந்து கொண்டிருந்தது, ஆகவே அதையும் விட்டுவிட்டேன் என்று அழகாக பதில் கூறினாள். மாணவி கூறிய பதிலை கேட்டதும் அந்த மாணவியை அணைத்துக் கொண்டார். அன்பு என்றால் இதுதான். ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், இருப்பவற்றை பறிக்காமல் இருந்தாலே போதும். ஆனால் நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவின் அன்பை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை. அவர் நம்மேல் வைத்த அன்பை நாமும் வெளிப்படுத்துவோம், பிறரை நேசிப்போம், பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்போம். அப்போது நம்முடைய திருச்சபையில் அன்பு வளர்ந்தோங்கும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் திருச்சபையிலும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட உதவி செய்யுங்க. நீங்க எங்க மேல வைத்த அன்பை நாங்களும் வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.